ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். லூக்கா 22:32 சொல்லுகிறது, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியானவர். நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரியை நமக்கு காண்பித்தவர். அவருடைய அடிச்சுவடுகளெல்லாம் அவர் ஒரு சிறந்த ஜெப வீரர் என்பதை நமக்கு விளக்கிக் கொண்டே இருக்கிறது. அவர் ஜெபிக்கும் போது உடனுக்குடன் பதில் வந்து கொண்டே இருந்தது. இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினதையும் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அதைப் போலவே இயேசு மறுரூப மலையில் ஜெபித்த போது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது என்றும், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த போது தேவ தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்றும், அதிகாலை எழும்பி வனாந்தரமான ஓரிடத்திற்கு சென்று ஜெபிப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 1:35. நமக்குரிய 4 முக்கிய காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். 1, நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கும், லூக்கா 22:32. 2வது, தம்முடைய ஆத்துமாவை மனத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களுக்காகவும், ஏசாயா 53:12. 3வது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியான அபிஷேகத்திற்காகவும், யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனம். 4வது, நம்மை முற்றுமுடிய நிலைநிறுத்தும்படியாகவும், எபிரெயர் 7:25. அவர் நமக்காக ஜெபிக்கிறார். இயேசு பூமியில் ஜெபித்ததுடன் நில்லாமல் பரலோகத்திற்கு ஏறி சென்று பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக மன்றாடுகிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அந்த பேரின்பமான பரலோகத்திலும் கூட தேவ தூதருடைய ஆராதனையிலும் துதியிலும் லயத்து விடாமல் நம்மை பற்றி எண்ணியவராய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8:34. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எபிரெயர் 7:25. அவர் நமக்காக ஜெபிக்கிறதுனால்தான் அவருடைய கிருபையிலே நாம் நிலை நிற்கிறோம். கனிதராத மரத்திற்காக வேலைக்காரன் எஜமானிடத்திலே மன்றாடினது போல, இந்த வருடமும் இருக்கட்டும், அதற்கு கொத்தி எரு போடுவேன், நிச்சயமாகவே கனி கொடுக்கும் என்று நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் இரட்சகரை உள்ளன்போடு துதிப்போமா? இன்றைய நினைவிற்கு மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 77 மற்றும் 78 சங்கீதங்கள், மாலை ரோமர் 10ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.